வணக்கம், வெல்கம் டு மதுஸ்ரீ கிரியேஷன்ஸ். இன்றைக்கி எங்கள் அம்மா வைக்கிற மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல 1 கிலோ மட்டனை இது மாதிரி ஒரு குக்கரில் போட்டு அதில் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறாங்க, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கறிக்கு தேவையான, இது மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மறுபடியும் குழம்பு வைக்கிறப்போ தேவைப்பட்டால் மறுபடியும் உப்பு போடுவோம். அதனால் இதில் கொஞ்சம் பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த காரமும் உப்பும் அந்த கறியில் பிடிக்கும். அதுக்காக இதுலேயே 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். எப்படி இருந்தாலும் கறி தண்ணி விடும். ஸோ 1 டம்ளர் மட்டும் ஊற்றி வச்சுக்கலாம். இதை அப்படியே எடுத்து ஒரு கலரிட்டு ஈவனாக கலக்கி விட்டுட்டு அதை அடுப்பில் வச்சு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு தண்ணியோட டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த உங்களுக்கு இந்த கறி வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதாவது ஹார்ட் வாட்டராக இருந்துச்சுன்னா 8 விசில் தேவைப்படும் இது வேகிறதுக்கு. இது நான் பொள்ளாச்சியில் தான் இந்த கிரேவி பண்ணுறோம். அதனால் எங்களுக்கு 4 விசில் விட்டாலே இந்த கறி வெந்து போயிருங்க. ஒரு சில ஊர்களில் சென்னை மாதிரி இருக்கிற இடத்துல 8 விசில் தேவைப்படுது. எங்கள் வீட்டில் நான் சென்னையில் பண்ணுறப்போ 8 விசில் விடுவேன். இதே மட்டனுக்கு, 1 கிலோ மட்டனுக்கு. அப்போ தான் வேகும் எனக்கு. அந்த கறி அந்த தண்ணி ரொம்ப ஹார்டு. அதனால். ஆனால் இது நான் பொள்ளாச்சியில் பண்ணுறதுனால இந்த கறி வேகிறதுக்கு எனக்கு 4 விசில் விட்டாலே கரெக்டாக இருக்கும். அப்புறம் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு 2 கட்டை, இஞ்சி ஒரு 2 துண்டு, இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். இந்த பூண்டும் இஞ்சியும் எடுத்து நான் அரைச்சி வச்சுக்க போகிறேன். மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மீன்வைல் 2 வெங்காயமும் ஸ்லைஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 10லிருந்து 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் கலந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன். 4 விசில் வந்துருச்சான்னு பார்க்கலாங்க. விசில் வந்ததுக்கப்புறம் வந்துருச்சு பாருங்கள். இதை வெயிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. அப்படி வேகலைன்னா திரும்பவும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு 2 விசிலும் தேவைன்னா. எனக்கு ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அதனால் பிரச்சனை கிடையாது, எடுத்துக்கலாம். கறி பாருங்கள், எல்லாம் அப்படி கொஞ்சம் சுருங்கிடுச்சுல. நம்ம போட்ட அளவை விட கொஞ்சம் பாதியாக சுருங்கிடும். தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். ஸோ இப்போ என்னெல்லாம் ரெடினா, ஒரு தக்காளி, பெரிய தக்காளி இருந்தால் 1, சின்ன தக்காளி இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம், பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது. இப்போ கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். தேவையான மசாலா பொருட்களை எடுத்து வைக்க போகிறோம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், இது பட்டை 2 துண்டு, கிராம்பு ஒரு 4-5, 2 மொக்கு, மராட்டி மொக்கு 2, ஏலக்காய் 2, சோம்பும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். வானொலி சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கடலெண்ணெய்னா கடலெண்ணெய் விடுங்க. ஒரு சிலங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்குன்னா நல்லெண்ணெய் விடுங்க. நான் இப்போ கடலெண்ணெய் தான் விட்டுருக்கேன். ஒரு குழிக்கரண்டி கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல அந்த எண்ணெய் சூடாகணும். சோம்பு கொஞ்சம் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கோம் அந்த மசாலா பொருட்களில். இப்போ எல்லா மசாலத்தையும் எடுத்து உள்ளே போட்டுக்கலாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டாச்சு. மராட்டி பொக்கு. இப்போ ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக வேணால் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்லைஸ் பண்ண வெங்காயம். அடுத்தது சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பின்னாடி கொஞ்சம் சத்தம் வருது, மைண்ட் பண்ணிக்காதீங்க. இங்கே ஏதோ ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. அதனால் அதை டிஸ்மேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க அந்த டென்ட்டெல்லாம். அதனால் சத்தம் வருது. ஸோ
ஸோ இது நல்லா ஒரு பொன்னிறமாக வதக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கிறது தான் முக்கியம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இது வதங்கவே ஒரு நல்ல ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 4 ஸ்பூன் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம எடுத்த அளவுக்கு ஒரு 4 ஸ்பூன் வரும். இஞ்சி பூண்டு போட்டுட்டு அதையும் வதக்கிடலாம். இதுதாங்க பேசிக்கான மசாலா. இப்போ ஏதாவது குருமா வைக்கிறதுனாலும், இப்போது பட்டாணி குருமா அது மாதிரிலாம் வைக்கிறதா இருந்தால், இல்லை உருளைக்கிழங்கு போட்டு செய்கிற வெஜ்ஜு ஐட்டம்ஸ்க்கும் இதுதான் பேஸு. இந்த பேஸை வச்சுட்டு நம்ம கறி போட்டால் கறி குழம்பாயிடும், உருளைக்கிழங்கு போட்டால் உருளைக்கிழங்கு குழம்பாயிடும். அந்த மாதிரி கறியோட வெஜ் ஆல்டர்னேட்டிவ் எது வேணாலும், சோயா சங்க்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தேவைன்னா, வெஜ்ஜு விரும்புகிறவங்க. இப்போ நம்ம மட்டனுக்குன்னு ஒரு தனி சுவை இருக்கு இல்லையா, அதுவும் அம்மா செஞ்சு கொடுக்குறது எப்படி இருக்கும், சான்ஸே இல்லைங்க. எங்கள் அம்மா ரொம்ப அருமையாக சமைப்பாங்க. டேஸ்ட்டு வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். நல்லா உடச்சி விட்டுக்கலாம். தக்காளியும் வதங்கட்டும். இப்போவே கமன்னு வாசம் வர ஆரம்பிச்சிருங்க. நம்ம இன்னும் கறியே சேர்க்கல, ஆனால் இந்த மசாலா கலவை தான், இதுதான் பேசிக் மசாலா. இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய டிஷ் தான். யார் வேணாலும் இதை பார்த்தா இந்த அளவுகளை வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி டேஸ்டி, யம்மி ரெசிபி. நல்லா வதங்கி அது சுருண்டு வரணும். கொஞ்சம் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும். வர ஆரம்பிச்சிருச்சு, எண்ணெய்லாம் சைடில் வருது. இப்போது மல்லித்தழையும் புதினா இலைகளையும் சேர்த்துக்கலாம். ஒரு கை மல்லித்தழை, ஒரு கை புதினா, அந்த மாதிரி அளவில் போட்டுக்கோங்க. எவ்வளோ போட்டாலும் இது டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போது மல்லித்தூள் ஆட் பண்ணுறாங்க. 5 ஸ்பூன் போட்டுக்கிறோம். 4, இதோட 5 ஸ்பூன் ஆயிடுச்சு. 5 ஸ்பூன் மல்லித்தூள். ஏற்கனவே நம்ம வந்து கறி வேக வைக்கிறப்போ மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன் மட்டும் இங்கே மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது காரமில்லாத மிளகாய்த்தூள்னால இங்கே 2 ஸ்பூன் போடுறேன். உங்கள் மிளகாய்த்தூள் ரொம்ப காரமாக இருந்தால் இந்த டைமில் 1 ஸ்பூன், ஏன்னா ஆல்ரெடி 1 ஸ்பூன் கறியில் போட்டிருக்கோம் வேக வைக்கிறப்போ. இப்போ 1 ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன், ஏன்னா எங்களுடைய மிளகாய் ரொம்ப கொஞ்சம் காரம் குறைவு. அதனால் இது வந்து அரைச்சி வச்ச பிரியாணிக்கு போடுற மசாலாங்க. இது இருந்தால் போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. இது வந்து ஒன்றுமே இல்லைங்க. நம்ம சோம்பு, சீரகம், அப்புறம் என்னது, பட்டை, கிராம்பு சேர்ந்தது தான். இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. ஒரு குழிக்கரண்டி தயிர் விட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூன்னால் நான் இங்கே 3 ஸ்பூன் விட்டுற மாதிரி தெரியுது, ஆனால் ஒரு குழிக்கரண்டி அளவு தயிர் கரெக்டாக இருக்கும். இப்போ மசாலா பாருங்கள், எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கலந்து வரப்போ பார்க்குறக்கே நல்லா இருக்குல்ல. அந்த கலர் தேவையான, மட்டனுக்கு தேவையான அந்த கலரும் வந்துருச்சு பாருங்கள். நம்ம மிளகாய் தூள் சேர்த்த உடனே இந்த கலர் வந்துடும். அவ்வளோ கொத்தமல்லி தழை போட்டோம், எல்லாம் சுருங்கிடுச்சு. இப்போ மட்டன் சேர்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நல்லா வெந்த மட்டனாக, பொதுவாக குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் வெந்திருக்கணும் கறி. ரொம்ப வேகாமல் நரன்னுலாம் போட்டுறாதீங்க, அதெல்லாம் தப்பு. கறினா நல்லா வேக வச்சு போடுறது தான் நல்லது, சரியா? அப்போ தான் வயிறுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. மட்டன்கிறது குளிர்ச்சி, ஓகே? குளிர்ச்சி தன்மை கொடுக்கறது தான் மட்டனுங்க. அதனால தான் குழந்தைகளுக்கு நிறைய கொடுக்கணும்னு சொல்லுவாங்க மட்டன். பெரியவங்க, பிபி இருக்கிறவங்க மட்டன் பக்கம் போகவே கூடாது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பிபி ஷூட்டப் ஆயிரும் மட்டன் நிறையா சாப்பிட்டோம்னா. மயக்கம் வர மாதிரி இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு. குழந்தைகளுக்கு கண்டிப்பாக மட்டன் வாரம் வாரம் கொடுக்கணும், ஓகே? இப்போ அந்த மட்டனில் கிரேவியில் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்து அதில் ஊற்றுனங்காட்டி இந்த மாதிரி குழம்பு பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு வேணுமா இல்லை காரம் வேணுமாங்கிறது இந்த ஸ்டேஜில் தெரியும் உங்களுக்கு. தேவையான அளவு உப்பு போட்டு கலக்கிக்கலாம். குக்கரில் இருக்கிற அந்த தண்ணியை அலசி நம்ம ஊற்றிக்கலாம்.
கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. குழம்போட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். கிட்டத்தட்ட அந்த மட்டனை வடித்த தண்ணியே அப்படியே ஊற்றியாச்சு. அதே நம்மளுக்கு போதுமானதாக இருக்குது. அதனால் நிறைய தண்ணி ஆட் பண்ணல. அப்புறம் அந்த மட்டனுடைய குக்கரில் இருக்க அலசியும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு டம்ளர், ஒரு 2 டம்ளர் அப்படி இருக்கும். தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. மூடி வச்சு கொஞ்சம் கொதிக்க விடலாம். இப்போ நல்லா மட்டன் நல்லா சூப்பராக மசாலாவோட கலந்து அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மதுஸ்ரீ கிரியேஷன்ஸ். அம்மாவோட மட்டன் குழம்பு ரெடி. இப்போ எடுத்து பார்க்குறாங்க. கமகமன்னு சூப்பரான சுவையான மட்டன் குழம்பு ரெடி. இது வந்து பிரியாணி. இப்போ வந்து லாஸ்ட்டு டச்சாக என்ன பண்ண போடுறோம் அப்படின்னா, மட்டன் மசாலா இருந்ததுன்னா அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1லேருந்து 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் ஆட் பண்ணி பாருங்கள், போதுன்னா விட்டுருங்க. இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இது வந்து லாஸ்ட்டு ஒரு டிஞ்ச் அந்த டேஸ்ட்டு அப்படி கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துரும். இருந்தால் போடலாம், இல்லைன்னா கவலைப்பட வேண்டியதில்லை, அப்படி விட்டுடலாம். இது போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சுவையை கூட்டி கொடுக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு நமக்கு தேவையான கிரேவி பதம் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நன்றி.